welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா parts of speech. ஓகே, இந்த parts of speech வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்பதான் இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸை நம்மளாவே உருவாக்கி பேச முடியும். இந்த parts of speech வந்து 8 டைப்ஸ் உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா noun, செகண்ட் டைப் pronoun, third one adjective, fourth one verb, fifth one adverb, sixth one preposition, seventh one conjunction, eighth one interjection. ஓகே, இந்த 8 டைப்ஸையும் நம்ம தனித்தனி வீடியோல ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஓகே, இந்த ஒவ்வொரு டைப்பையும் 8 வீடியோவா பிரிச்சு தனித்தனியா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நவுனை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னது? நவுன். ஓகே, நவுன் அப்படின்னா தமிழ் மீனிங் பெயர் சொல். ஓகே, நவுன்னா பெயர் சொல். பெயர் சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல் தான் என்னது? பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கும் சொல். பெயரை குறிக்கும்னா இப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி பெயர் உண்டு தானே? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு பெயர், அந்த பெயரை குறிக்கியதா என்னது? பெயர் சொல். அதுதான் என்னது? நவுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பெயரை குறிக்கும்னா இப்போ பர்சன் ஒரு மனிதருடைய பெயர், அதே போல பிளேஸ் ஒரு இடத்தினுடைய பெயர், அதே போல திங் ஒரு பொருளினுடைய பெயர், அதே போல அனிமல், அனிமல்னா விலங்குகள், அனிமல், பேட்ஸ் இதோட பெயரை குறிக்கதா என்னது? நவுன்னு சொல்லுவோம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சனை பத்தி பார்ப்போம். பர்சன் அப்படின்னா நபர். நபர்னா என்னது? ஒரு மனிதர். அப்போ ஒரு மனிதருடைய பெயரை குறிக்கிறதா என்னது? நவுன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மனிதருடைய பெயரை குறிக்கிறது. இப்போ மனிதர்னா ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி பேர் உண்டு தானே? இப்போ எனக்குன்னா ஆலியா, இல்ல உங்களுக்கு ஷான், அனிஷா, பிரியா, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி பேர் உண்டு. அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? நவுன்னு சொல்லுவோம். அதே போல நம்ம வீட்டுல யாரெல்லாம் உண்டு? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அப்படி எல்லாரும் உண்டா? அப்போ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணும் போதும் அதுதான் நவுன். ஓகே, இப்ப நம்ம அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தானே பேர் சொல்லி கூப்பிடுவோம். இது அவங்களோட பேரையா சொல்லி கூப்பிடுவோம்? இல்ல, ஒரு ரிலேஷன். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, இததான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து என்னன்னா டாக்டர், டீச்சர், நர்ஸ். இப்போ டாக்டர் இருக்கா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறோம்னா அங்க என்ன சொல்லுவோம்? டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு தானே கேட்போம். டாக்டர் அப்படின்னா என்னது? ஒரு மனிதர். ஆனா அவர் நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்டர். அப்படி அவங்களோட பொசிஷனை சொல்லி கூப்பிடுவோம். டாக்டர் இருக்காங்களா, இல்ல நர்ஸ் இருக்காங்களா. அதுக்கப்புறம் என்ன? டீச்சர். இப்ப ஸ்கூலுக்கு போயாச்சுன்னா டீச்சர் இருக்காங்களா அப்படின்னு கேட்போமா? இப்படி டீச்சர், டாக்டர். அடுத்து டெய்லர், நம்ம வந்து தையல் தைக்க போயாச்சுன்னா டெய்லர் எங்க அப்படின்னு எல்லாம் கேட்போமா? அப்ப அவங்கள வந்து நம்ம அந்த அவங்களோட பொசிஷனை சொல்லி நம்ம சொல்லும் போது அதுதான் என்னது? நவுன். ஓகே, பொசிஷன்னா அந்த டாக்டரா இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க அப்படி சொல்றது. அதுக்கு அடுத்து என்னன்னா கேர்ள், பாய், மேன் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாமே என்னது? நவுன் தான். ஓகே, நவுன்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுல? நவுன் அப்படின்னா என்னது? ஒரு பெயரை குறிக்கும் சொல். ஓகே, இனி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, she is a teacher. அவள் ஒரு ஆசிரியை. ஓகே, அப்போ ஷீங்கிறது என்னது? நவுனா? கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அடுத்து இஸ் நவுன் கிடையாது, a நவுன் கிடையாது. அதுக்கப்புறம் டீச்சர். டீச்சர்னா என்னது? ஒருத்தவங்களோட பொசிஷனை சொல்றது. ஓகே, அப்போ டீச்சர் அப்படின்னா என்னது? நவுன். ஓகே, அடுத்து he is my son. அவன் என்னுடைய பையன். ஓகே, அப்போ அவன்கிறது என்னது? நவுனா? இல்ல. அடுத்து இஸ் நவுன் கிடையாது, மை நவுன் கிடையாது. அடுத்து பாருங்க சன், அவன் என்னுடைய பையன் அப்படின்னு நம்மளுடைய ரிலேஷனை சொல்றோம். அப்ப சன்ங்கிறது என்னது? நவுன். ஓகே, அடுத்து பாருங்க ராஜா இஸ் ஈட்டிங். அவன் ராஜா சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஓகே, ராஜா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ ராஜா இல்ல வந்து என்னது? ஒரு பையனுடைய பெயரை சொல்றோம். அப்ப ராஜாங்கிறது என்னது? நவுன். அடுத்து இஸ் நவுன் கிடையாது, ஈட்டிங் நவுன் கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்க those boys are naughty. அந்த பையன்கள் வந்து குறும்புத்தனமானவங்க. ஓகே, அந்த பையன்கள் குறும்புத்தனம். அடுத்து இல்ல பாருங்க those அப்படின்னா
அந்த அது வந்து நவுன் கிடையாது. அடுத்து பாருங்க பாய்ஸ். பாய்ஸ் அப்படின்னா பையன்கள். அப்ப இது என்னது? நவுன். ஓகே. அடுத்து பாருங்க ஆர். ஆர் நவுன் கிடையாது. அடுத்து நாட்டி. நாட்டினா குறும்புத்தனம். அது வந்து நவுன் கிடையாது. இப்போ நவுன்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுல? அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா பிளேஸ். பிளேசஸ் அப்படின்னா இடங்கள். ஓகே. ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்றதும் என்னது? நவுன். ஓகே. ஒவ்வொரு இடம் உண்டு. நம்ம இருக்கக்கூடிய இடம் கூட அது நவுன் தான். ஓகே. அப்படி ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு ஸ்ட்ரீட், ஒவ்வொரு தெரு, அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனி பெயர் உண்டு. அது எல்லாமே என்ன? நவுன். ஓகே. இல்ல பாருங்க சென்னை, மும்பை, அடுத்து சிட்டி, வில்லேஜ், அடுத்து தமிழ்நாடு, இந்தியா, கண்ட்ரி, இது எல்லாமே என்ன? நவுன் தான். ஓகே. அடுத்து பாருங்க ஸ்கூல், காலேஜ். இப்ப நம்ம வந்து யாராவது கேட்பாங்க நீ எங்க இருக்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கூல்ல இருக்கேன், காலேஜ்ல இருக்கேன். இது எல்லாமே என்ன? ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்றது. அப்ப இது எல்லாமே என்ன? நவுன் தான். அடுத்து ஏர்போர்ட், பார்க், ஷாப், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், சர்ச், ஆபீஸ், இது எல்லாமே என்ன? நவுன். ஏன்னா ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்றது. ஓகே. நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர். ஓகே. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் ஹோட்டல்ல இருக்கேன். ஓகே. இது எல்லாமே என்ன? நவுன். ஓகே. நவுன்னா என்னன்னு தெரிஞ்சதுல? ஒரு இடத்தினுடைய பெயரை குறிக்கும் சொல் தான் என்னது? நவுன். ஓகே. ஓகே. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இனி உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, ஐ லிவ் இன் சென்னை. நான் சென்னையில் வாழ்கிறேன், இல்லனா நான் சென்னையில வசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஐ. ஐங்கிறது நவுன் கிடையாது. அடுத்து லிவ் வாழ்றது நவுன் கிடையாது. அடுத்து இன்ங்கிறது நவுன் கிடையாது. அடுத்து பாருங்க சென்னை ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணுது. அப்ப சென்னைங்கிறது நவுன். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்தியா என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இல்ல பாருங்க எத்தனை நவுன் இருக்குன்னு. இந்தியா, இந்தியானா ஒரு இடத்தை தான் மென்ஷன் பண்ணுது. அப்ப இது என்னது? நவுன். அடுத்து பாருங்க இஸ். இஸ்ங்கிறது நவுன் கிடையாது. மை அப்படின்னா நவுன் கிடையாது. அடுத்து பாருங்க கண்ட்ரி. கண்ட்ரிங்கிறது என்னது? நவுன். அது வந்து கண்ட்ரி ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணுது. ஓகே. அது நவுன். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க மை ஃபாதர் இஸ் இன் மும்பை. என்னுடைய அப்பா மும்பைல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இல்ல பாருங்க மை ஃபாதர். இப்போ நவுன். மைங்கிறது நவுன் கிடையாது. ஃபாதர். ஃபாதர்னா என்னது? ரிலேஷன், நம்முடைய ரிலேஷனை சொல்றோம். ஓகே. அப்பா அப்படின்னு. அப்ப ஃபாதர்ங்கிறது நவுன். ஓகே. நம்ம ஆல்ரெடி பர்சன் இதுல பார்த்திருக்கோம். ஓகே. அடுத்து இஸ்ங்கிறது நவுன் கிடையாது. இன்னுங்கிறது நவுன் கிடையாது. அடுத்து மும்பை ஒரு இடத்தை மென்ஷன் பண்றோம். அப்போ இடத்தோட பெயர் மும்பை. அப்ப இது என்னது? நவுன். ஓகே. நவுன்னா என்னன்னு தெரிஞ்சதுல? ஒரு இடத்தினுடைய பெயரை சொல்லும் போது அது நவுன் தான். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க திங். திங் அப்படின்னா திங்ஸ் பொருட்கள். ஓகே. பொருட்கள் அப்படின்னா நிறைய பொருட்கள் உண்டு தானே. எல்லா பொருட்களின் பெயர்களும் என்னது? நவுன் தான் சொல்லுவோம். ஓகே. பொருட்களின் பெயர்கள் அது எல்லாமே என்னது? நவுன். இப்போ பொருட்களின் பெயர்கள் கொஞ்சம் கொடுத்திருக்கேன் பாருங்க. புக்கு, பேப்பர், பென்னு, சேர், டேபிள், டிவி, அடுத்து மொபைல், பைக், டோர், காஃபி, மில்க், வாட்டர், இது எல்லாமே என்ன? ஒவ்வொரு பொருட்களின் பெயர்கள் தானே. இப்படி ஒவ்வொரு பொருட்களின் பெயர்களும் என்னது? நவுன் தான். ஓகே. நிறைய பொருட்கள் உண்டு தானே. எல்லா பொருட்களின் பெயர்களும் என்னது? நவுன். ஓகே. நவுன்னா என்ன தெரிஞ்சுல? இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இத பாக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க she is on the bus. அவள் பஸ்ஸில் இருக்கிறாள். ஓகே. அப்போ அவள் பஸ்ஸில் இருக்கிறாள் அப்படின்னா she. ஷீங்கிறது நவுனா கிடையாது. அடுத்து இஸ் நவுன் கிடையாது. ஆன் கிடையாது. த கிடையாது. அடுத்து பாருங்க பஸ். பஸ்ங்கிறது ஒரு பொருளினுடைய பெயர் தானே. ஒரு வாகனத்தின் பெயர். அப்ப இது என்னது? நவுன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அனு லைக்ஸ் டு ட்ரிங்க் டீ. அனுக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அனுக்கு டீ குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ இல்ல பாருங்க அனு. அனுங்கிறது என்னது? நவுன். ஓகே. அனுங்கிறது ஒரு பெயர் தானே. ஒரு மனுஷனுடைய பெயர். அப்போ அனுங்கிறது பெயர். அது நவுன். அடுத்து பாருங்க லைக்ஸ். இது நவுன் கிடையாது. டு நவுன் கிடையாது. ட்ரிங்க் நவுன் கிடையாது. அடுத்து பாருங்க டீ. டீங்கிறது என்னது? ஒரு பொருளினுடைய பெயர் தானே. இது நவுன். அடுத்து பாருங்க க்ளோஸ் த டோர். கதவை மூடு. ஓகே. அப்போ க்ளோஸ்ங்கிறது
இல்ல. அடுத்து நவுன் கிடையாது. டோர், டோர்ங்கிறது ஒரு பொருளின் பெயர். ஓகே, அப்ப டோர்ங்கிறது என்னது? நவுன். நவுன்னா என்னன்னு தெரிஞ்சதில்ல? எல்லா பொருட்களின் பெயர்களும் என்னது? நவுன் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன? அனிமல். ஒவ்வொரு அனிமல்ஸ் என்னது? விலங்குகள். ஓகே, ஒவ்வொரு அனிமல்ஸோட நேமும் என்னது? நவுன் தான். ஓகே, விலங்குகள்னா நிறைய இருக்கும் தானே, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த பெயர் எல்லாமே என்னது? நவுன். ஓகே, இல்ல பாருங்க, டாக், கேட், டைகர், கவ், மங்கி, இன்னும் நிறைய உண்டு தானே. அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. அது எல்லாமே என்னது? நவுன். ஓகே, அடுத்து பாருங்க, பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்லயே க்ரோ, பீகாக், டக், இது எல்லாமே என்னது? நவுன். அடுத்து இதை தவிர்த்து ஃபிஷ், அடுத்த நீர்நிலைகள்ல வாழ்றது, இது எல்லாமே என்னது? நவுன் தான். ஓகே ஓகே, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. இத பாக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, a tiger killed a deer. ஒரு புலி வந்து ஒரு மானை கொன்றது. ஓகே, ஒரு புலி ஒரு மானை கொன்றது. இல்ல நவுன் எதெல்லாம் பாருங்க, a புலி. அப்ப ஏன்னா ஒருன்னு அர்த்தம். ஏ வந்து நவுனா கிடையாது. புலி, டைகர், இது வந்து நவுன். ஓகே, டைகர் அப்படின்னா நவுன், ஒரு விலங்கோட நேம். ஓகே, அது நவுன். அடுத்து கில்டு, கில்டுனா கொல்றது, அது நவுன் கிடையாது. அடுத்து வந்து நவுன் கிடையாது. அடுத்து டீர், மான், மான்ங்கிறது ஒரு விலங்கோட நேம், அது வந்து நவுன். ஓகே, அடுத்து பாருங்க, the bird is flying. பறவை பறந்துட்டு இருக்கு. பறவை வந்து பறந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, the bird, தேங்கிறது நவுன் கிடையாது. பேட், ஓகே, பேட் பறவை, அது வந்து நவுன். அடுத்து இஸ் நவுன் கிடையாது. ஃப்ளையிங் நவுன் கிடையாது. ஓகே, இல்ல பேட் மட்டும் தான் நவுன். அடுத்து பாருங்க, மை கேட் இஸ் வெட். என்னுடைய பூனை வந்து ஈரமாக இருக்கிறது. ஓகே, என்னுடைய பூனை ஈரமாக இருக்கிறது. அப்போ மை நவுனா கிடையாது. கேட், கேட்ங்கிறது ஒரு விலங்கோட நேம், அது நவுன். ஓகே, இஸ்ங்கிறது நவுன் கிடையாது. அடுத்து என்ன? வெட், வெட் வந்து ஈரமாக இருக்குது, ஈரம், அப்ப அது நவுன் கிடையாது. ஓகே, அப்போ இல்ல கேட் மட்டும் தான் நவுன். ஓகே, நவுன்னா என்னன்னு தெரிஞ்சதில்ல? பர்சனோட நேம், அடுத்து பிளேஸோட நேம், அடுத்து திங், திங்னா பொருட்களோட நேம், அடுத்து அனிமல் விலங்குகளோட நேம், இது எல்லாமே என்னது? நவுன் தான். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு அப்படின்னா அந்த பேர் எல்லாமே நவுன். ஓகே, இததான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். இனி பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அடுத்த டைப் ப்ரோனவுனை பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.